அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கார பெண்மணிகள் வாழ்க்கை இப்படிதான். பிரம்மன் எழுதிய தலைவிதி. கல்வி, காதல், நட்பு, திருமணம், தொழில், குடும்பம், சேமிப்பு போன்ற விஷயங்கள் பிரம்மனால் எழுதப்பட்ட தலைவிதியாக ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும்போது சுக்கிரனின் ஆதிக்கத்தில் சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகிறவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆதிக்கம் இவர்களுடைய வாழ்வு முழுவதுமே நிறைந்திருக்கும். எனவே வாழ்வை மகிழ்ச்சியாகவும் சௌகரியமாகவும் நடத்த வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது எந்த ஒரு விஷயத்தையும் அதிரடியாக தடாலடியாக அல்லது போராடிதான் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக இருப்பவர்கள் மென்மையாக அனைத்தையும் சாதுவாக கையாள வேண்டும் என்ற உயரிய சிந்தனை கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். எனவேதான் மற்ற பெண்மணிகளை விட இவர்களுடைய அன்பு மிகவும் ஆழமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே பொதுவாகவே வெளிப்படையாக அதிரடியாக பேசாமல் மௌனமாக அனைத்து விதமான விஷயங்களையும் நன்கு கிரகித்து கொண்டு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய செயல்பாடுகளை ரியாக்ஷனை காட்டக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். அது மட்டுமல்லாது இவர்கள் கற்பனை வளம் என்பது மிகுந்து காணக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். எதை செய்தாலும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்ற ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய பெண்மணிகளாகவும் இருப்பார்கள். நிச்சயமாக ஆடம்பர செலவுகள் வீண் விரய செலவுகளாக இருக்கக்கூடாது, ஆனால் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர். எனவே சேமிப்பதில் கவனம் செலுத்தினாலும் சில நேரங்களில் அதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பெண்மணிகளுக்கு கிடைப்பதில்லை. இருப்பினும் அனைத்து விதமான செலவுகளையும் கச்சிதமாக கடன் வாங்காமலே சமாளித்து உங்களுடைய வாழ்வை சௌகரியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நிறைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது மென்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். கல்வியை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே கல்வியில் சிறந்த ஞானம் பெற்ற பெண்மணிகளாக இருக்கின்றனர். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எளிதில் கிரகித்து கொண்டு அதை சிறப்பாக தங்களுடைய வாழ்வில் எப்படி வெளிப்படுத்துவது என்ற சிந்தனை கொண்டவர்களாகவும் ஆராய்ச்சி வரை தன்னுடைய உயர் படிப்பை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். பல்வேறு துறைகளில் தங்கள் சாதனை புரிவதற்கான வாய்ப்பையும் ஞானத்தையும் பெற்று திகழக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். அது மட்டுமல்லாது அழகான தோற்றமுடையவர்களாகவும் ஆண்களை விரும்பக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவரை நம்பிவிட்டால் அவருக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய அன்பு மிகவும் ஆழமானதாக பார்க்கப்படுகிறது. மற்ற பெண்மணிகளை விட காதல் நவரசம் என்பது சற்று கூடுதலாகவே நிறைந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகிறவர்கள் நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். எனவே இவர்களிடையே இயற்கையாகவே நல்ல குணம் நிறைந்திருக்கும். மற்றவர்களை தன்னை போல் பேணி பாதுகாக்கக்கூடிய சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இவர்களுக்கு எதிரி என்று யாரும் இருக்காத வகையில அனைவரையும் நண்பர்களாகவும் நட்பாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறந்த குணம் கொண்டவர்கள். இவர்களுக்கு மிக பெரிய அளவுல துரோகம் செய்தாலும் அதை மன்னித்து தனக்கு துரோகம் செய்தவருடைய மனநிலையிலிருந்து அதை யோசித்து அவருடைய மனநிலையை எப்படி சரி செய்வது என்பதை மென்மையாக செயல்படுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர். பழிக்கு பழி என்ற ஒன்று இவர்களுடைய அகராதிலே இல்லை என்றே சொல்லிவிடலாம். அவ்வளவு பொறுமை நிறைந்த பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். அழகான தோற்றமும் அழகு நிறைந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது இயற்கை அழகை தேடி சென்று பார்ப்பதிலும் அவற்றில் நேரத்தை செலவிடுவதிலும் அதீத ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கிறார்கள். எதை செய்தாலும் அதை அறிவால் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற திறமை கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். சில நேரங்களில் உணர்ச்சிக்கு கைப்பளிக்காமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நிகழ்வும் இவர்களுக்கு உண்டு. ஆனால்
முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இவர்களுக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். சந்திரனும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் இவர்கள் சில நேரங்கள்ல சிறிது வேலை செய்தாலும் கூட மிகுந்த களைப்படைந்தது போல் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட பெண்மணிகளாக இருக்கின்றனர். கடின உழைப்பை விரும்பாமல் எப்படி ஒரு விஷயத்தை சுமார்ட்டாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாகவும், கடின உழைப்பு வாழ்வில் மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பையும் சௌகரியத்தையும் கொடுத்து விடாது என்ற உயர்ந்த சிந்தனையும் இவர்களுடைய குணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதுவே சில நேரங்கள்ல பலவீனமாகவும் உள்ளது. இது மட்டுமல்லாது அழுத்தமான நல்ல வர்ணங்கள் மற்றும் வாசனை பொருட்களை விரும்பி சேர்த்து வைக்கக்கூடிய நபர்களாகவும், எதை செய்தாலும் வித்தியாச முறையில உணவை உண்ண வேண்டும், பல்வேறு வகையான வெரைட்டியான உணவுகளை ருசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர். இவர்கள் இசை, ஓவியம், கலைத்துறை, நாட்டியம், நடிப்பு என அனைத்திலும் கைதேர்ந்த நபர்களாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது மற்றவர்களை தலைமை பண்புடன் நடத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்த குணம் கொண்ட பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர். தலைமை பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடிய வகையில் அரசியல் துறையிலும் மிக பெரிய அளவில் சாதனை புரியக்கூடிய பெண்மணிகளாக உள்ளனர். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையில் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் ரிஷபராசிக்கார பெண்மணிகளுக்கு ராஜயோகாதிபதியாக இருப்பவர் சந்திரன் தான். எனவேதான் காதலில் அதீத நவரசம் கொட்டக்கூடிய பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் தான். முதல் காதல் தோல்வியை எண்ணி கடைசி வரைக்கும் வருத்தப்படுவார்கள். ஆனால் அவற்றிலிருந்து மீண்டு வந்து யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றி தனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையிலும் காதலையும் அன்பையும் செலுத்தக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது திருமணத்திற்கு முன்னும் சரி, திருமணத்திற்கு பின்னும் சரி, ஒழுக்கம் கட்டுப்பாடு என்பது இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் சிறந்த மகளாக, சிறந்த மனைவியாக, சிறந்த தாயாக செயல்படக்கூடிய பெண்மணிகளாக நிச்சயமாக ரிஷபராசிக்கார பெண்மணிகள் உள்ளனர் என்பதிலும் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமும், அவர்களிடம் இருந்து உதவி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத நபர்களாகவும் இருக்கின்றனர். தற்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே நகர்த்தி சென்றாலே போதும், எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்று ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய பெண்மணிகளாகவும் சில நேரங்களில் செயல்பாடுகள் வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பு இவர்களிடம் உண்டு. தொழில்துறை, வியாபார துறையில் எப்பேற்பட்ட துறையாக இருந்தாலும், எந்த பணியாக இருந்தாலும் அனைவரிடமும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையும் செலுத்தாமல் அவர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அன்புடனும் அரவணைப்புடனும் நிறுவனத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை பொறுப்பு பண்பு மற்ற பெண்மணிகளாக திகழ்வதால் இந்த பெண்மணிகளின் தலைமை பொறுப்பில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர். அவர்களுடைய மிகப்பெரிய சாதகமான குணமே எதை செய்தாலும் மென்மையாக செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற உயரிய சிந்தனையே ரிஷபராசிக்காரர்களுடைய பெண்மணியின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைந்து விடுகிறது.